திருமுகம் அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 5 9 முடிய. ரோமியருக்கு எழுதின திருமுகம் அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 5 9 முடிய. ஏனெனில் ஊனியல்பிற்கேற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஊனியல்பு மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே, ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். ஏனெனில் ஊனியல்பு மனநிலை கடவுளுக்கு பகையானது. அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பதில்லை, இருக்கவும் முடியாது. ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. ஆமென். வாசிக்கப்பட்ட இந்த திருமுகத்தில் தூய ஆவியை கொண்டிராதவர்கள், அதாவது கிறிஸ்துவினுடைய ஆவியை யாரெல்லாம் கொண்டிராது இருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல என்று நாம் 9வது வசனத்தின் பின்பகுதியை நாம் பார்க்கின்றோம். அதுல பாருங்க, கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. இந்த இறுதி வார்த்தை, கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாத கிறிஸ்தவங்களே அல்ல. அதான் அங்க தெளிவா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்பவர்கள், அந்த ஊனியல்பு என்று சொல்லும் போது இந்த உலகத்தோடு வாழ்கிறவர்கள், உலக மனிதர்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை, அதுதான் ஊனியல்பு வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்? அவர் தூய்மை உள்ளவராய் இருந்தது போல் நாம் தூய்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருந்தது போல் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அப்ப தூய உள்ளம் இருந்தால் கடவுளை பார்ப்பதற்கு அனுமதி சீட்டு என்று நமக்கு மத்திய நற்செய்தியில 5வது அதிகாரத்தில மலை பொழிவில ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த தூய உள்ளம் கடவுளை பார்ப்பதற்கு அனுமதி சீட்டு. தூய உள்ளம் இல்லாத செயல்படுகின்ற அந்த ஊனியல்பின் நாட்டங்கள் எல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, அதாவது கிறிஸ்தவர்களே அல்ல என்று தெளிவாக நமக்கு இங்கே படம் பிடித்து காட்டப்படுகிறது. இந்த 9வது வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய ஆவி ஒவ்வொரு நாளும் அது உள்ளுக்குள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்னை மரியாள் கருவுற்று இருந்தது தூய ஆவியினால். தூய ஆவியினுடைய அந்த பிரசன்னம் தான் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கருவாக உருவானார். தூய ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார். அப்பொழுது தொடக்க நூல் புத்தகத்திலே வாசிக்கின்றோம், உலகம் வெறுமையாக இருந்தது. முதல் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது, உலகம் முழுவதும் வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் பரவி இருந்தது. அப்பொழுது கடவுளுடைய ஆவியானவர் மேகத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எங்கே ஒழுங்கின்மையும் வெறுமையும் விரக்தியும் இருக்கிறதோ அங்கே கடவுளுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருப்பார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெறுமை காணப்படுகிறதா? விரக்தி காணப்படுகிறதா? ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதா? கடவுளுடைய ஆவியானவர் உங்க மேல அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அசைவாடி கொண்டிருக்கின்றார். இயேசு கிறிஸ்து எங்கே வெறுமை இருக்கிறதோ, எங்கே ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்களோ
அந்த இடத்திலே அவர் அசைவாடி கொண்டிருந்தார். உலர்ந்த எலும்புகள் மத்தியில அவர் அசைவாடி கொண்டிருந்தார். உலர்ந்து போய் ட்ரைனஸாய் காணப்பட்ட அந்த எலும்பின் மேல் அவர் அசைவாடினார். அங்கே எலும்புகள் எல்லாம் உராயும் ஓசை கேட்டது. எசேக்கியேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம். எலும்புகள் எல்லாம் உராயும் ஓசை கேட்டது. அங்கே நரம்புகள் உருவானது, சதைகள் உண்டானது, தோள்கள் மூடப்பட்டது. 4 பக்கத்தில் இருக்கிற அந்த உயிர் மூச்சு காற்று அங்கே புகுந்தது. அவர்கள் பெரிய சேனையாக எழும்பி நின்றார்கள். இன்றைக்கு தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்ப சூழ்நிலைகளிலும், உங்களுடைய ஒவ்வொரு சரீரத்தினுடைய அவயங்களிலும் அவர் அசைவாடி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் ஒளி தோன்றுக என்று சொன்னார். ஒளி தோன்றிற்று. அந்த அசைவாடுகிற ஆவியானவர் ஆண்டவருடைய அந்த காரியத்திற்கு கட்டளைக்காக அது கீழ்ப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஒளி தோன்றுக என்று சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ஒளி தோன்ற வைக்கின்ற ஒரு உன்னதமான நாள் இந்த நாள். நாம் கிறிஸ்துவனுடைய ஆவியை கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஊனியல்பின் செயல்களை நாம் கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருக்க முடியும் என்று தெல்ல தெளிவாக நமக்கு இந்த திருமுகம் விளக்கம் கொடுக்கின்றது. அதில் நாம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் பார்க்கும் பொழுது அங்கே நமக்கு சொல்லப்படுகிறது, ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது. ஊனியல் மனநிலை, யாரெல்லாம் அந்த தீய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அது கடவுளுக்கு பகையானது. அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பதில்லை. ஏன்னா அவங்க வாழ்ற வாழ்க்கை அந்த உலக பிரகாரமான வாழ்க்கை, இருக்கவும் முடியாது. அந்த கடைசி வார்த்தைகளை பார்க்கும் பொழுது அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பதும் இல்லை, இருக்கவும் முடியாது. தொடர்ந்து 8வது வசனம், ஊனியல்புக்கேற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தோர்லாம் இருக்க முடியாது. 9வது வசனத்துல இறுதி பகுதியிலும் கிறிஸ்துவே ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. முடியாது, இருக்க முடியாது, இருக்கவும் முடியாது, அவர் உரியோர் அல்ல என்று இந்த வார்த்தைகள் மீண்டும் 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 நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கலாம். நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆவியில அனல் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இதுதான் இன்றைய பகுதி நமக்கு நினைவுபடுத்துகின்றது. 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்துல 5வது அதிகாரத்தில் 19வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம் என்று சொல்லப்படுது. பழைய மொழிபெயர்ப்புல பார்த்தோன்னா தூய ஆவியை அணைத்து போட வேண்டாம் என்று சொல்லப்படுது. அப்போ இந்த ஆவியை நாம் அணைத்து போடக்கூடாது. இந்த ஆவியை நாம் எப்பொழுதும் கொழுந்து விட்டு எரிய செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுது. ஆவியானவர் நமக்குள் முத்திரை மோதிரமாக நமக்குள் இருக்கின்றார். தூய ஆவியானவர் உறுதி பூசல் வழியாக, ஞானஸ்தானத்தின் வழியாக, உறுதி பூசல் வழியாக நமக்கு உறுதி கொடுக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அவர் ஆவியானவர் புதுப்பித்து புதுப்பித்து நமக்குள்ள அவர் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றார். இந்த ஆவியானவரை நாம் ஒரு நாளும் துக்கப்படுத்தக்கூடாது, அல்லது அவரை நாம் அவிழ்த்து விடக்கூடாது. அது கொழுந்து விட்டு எரிகிறதாக காணப்பட வேண்டும் என்று நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கின்றார். லேவியர் புத்தகத்துல 6வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே பலிபீடத்தில் ஏற்றி வைத்த அந்த நெருப்பு அது அணையாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கிறது என்று லேவியரின் புத்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்திலே பலிபீடத்தின் மேல் நெருப்பு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது ஒருபோதும் அணைந்து விடலாகாது என்று. நாங்க சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது எங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு நாங்க விடுமுறைக்கு நாங்க போகும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அங்கே அந்த அடுப்பு எப்பொழுதுமே அது அந்த அடுப்புள்ள அனல் இருந்து கொண்டே இருக்கும். இரவு நேரமா இருந்தாலும் சரி, பகல் நேரமாக இருந்தாலும் அந்த அடுப்பானது எப்போதும் அனலாக இருந்து கொண்டே இருக்கும். காலையில மீண்டும் அவர்கள் அதிகாலையிலே அவர்கள் அந்த அந்த நெருப்பிலே கொஞ்சம் சுள்ளிகளை வைத்து மீண்டும் அதை எரிய வைப்பார்கள்.
இரவு வேலையில கூட அந்த நெருப்பு எப்போது அடுப்புல எப்போது அந்த கதகதப்பு இருந்து கொண்டே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண சமைத்து உண்ணுகின்ற அந்த அடுப்பு விறகு எடுத்த பிறகும் கூட அந்த இடத்துல அனல் எப்பொழுதும் இரவு முழுவதும் இருக்கிற வண்ணமாக அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். மீண்டும் அவர்கள் அதை அனல்படுத்தி மீண்டும் அனலாக அவர்கள் மாற்றுகின்ற ஒரு சூழ்நிலையை நான் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். நம்முடைய ஜெப வாழ்வும் நாம் ஆண்டவரோடு இருக்கின்ற அந்த வாழ்வும் எப்பொழுதும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கிற வண்ணமாக இருந்தால்தான் நாம் இந்த ஊனியல்வின் நாட்டங்களை நாம் செய்யாமல் இருக்க முடியும். நெருப்பு இருக்கிற இடத்தில் எந்த தீமையான காரியமும் நம்மை நெருங்காது. இந்த தீயை அணைக்காதீர்கள், நெருப்பு அணைக்காதீர்கள், ஆவியை அணைத்து போடாதீர்கள், ஆவியினுடைய செயல்பாட்டை தடுக்காதீர்கள். எப்போதும் அது இறந்துகிட்டே இருக்கும். இந்த ஜெப வாழ்வு, இறை வார்த்தை வாசிப்பது, ஜெப உணர்வுகள், இறை வார்த்தை கேட்பது, இறை வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பது, இது எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். அந்த இருந்து கொண்டே இருக்க நாம் இருந்து கொண்டே இருப்போம். எப்படி எண்ணெய் அதனுடைய திரி அதனுடைய இருந்து கொண்டிருக்கிற அந்த சுடர் எப்பொழுதும் அது எரிந்து கொண்டே இருக்கும். அதற்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் கொழுந்து விட்டு எரிந்துகிட்டே இருக்கும். அதை அணைக்காமல் இருக்கணும் அப்படின்றதுதான் இன்றைய நாள் நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கின்றப்பா. ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது. அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பதில்லை. அப்ப யாரெல்லாம் அந்த ஊனியல் மனநிலை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கடவுளுடைய சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டார்கள். அவர்கள் தான் தோன்றின விதத்தில் அவர்கள் நடந்து கொள்வார்கள். இருக்கவும் முடியாது என்று தெல்ல தெளிவாக சொல்லப்படுகிறது. ஊனியல்புக்கேற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல என்று நமக்கு இன்றைக்கு படம் பிடித்து காட்டப்படுகிறது. ஆவிக்கேற்ற மனநிலை, எப்பொழுதும் சிந்தனை, எப்பொழுது எல்லாம் அவர்கள் கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆண்டவரோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், ஆண்டவரோடு எப்பொழுதும் இணைந்து கொண்டே இருக்க வேண்டும், அந்த இணைப்பு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார். அதுதான் நாம் இந்த ரோமருக்கு எழுதின அந்த திருமுகத்தில் 8வது அதிகாரத்தில் நமக்கு தூய ஆவியினுடைய அந்த வாழ்வை குறித்து தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நாம் பார்த்தோம் 13வது வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் 8வது அதிகாரம் 13வது வசனத்துல, நீங்கள் ஊனியல்புக்கேற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள், ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லப்படுகிறது. தூய ஆவியின் துணையால் நமக்குள்ள எரிகின்ற அந்த நெருப்பு ஊனியல்பின் செயல்களை சாகடிக்கும், சுட்டெரித்து விடும் என்று இங்கே படம் பிடித்து காட்டப்படுகிறது. அதுக்கு அடுத்து 14வது வசனத்திலே பார்க்கும்போது, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நீங்க இந்த இணைப்புல இணைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா கடவுளுடைய ஆவியினாலதான் நீங்க இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. கடவுளுடைய அந்த இயக்கம் இல்லை என்று சொன்னால் இணைக்கப்பட முடியாது. இதை நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளும். இன்றைக்கு ஆவியானவர் என்னை இந்த இணைப்பில இணைத்திருக்கின்றார். இந்த வார்த்தை என்னுடைய வாழ்வுக்கு இது ஆணித்தரமாய் அமைவதற்காக ஆண்டவர் என்னை இந்த நேரத்தில் இணைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இன்றைக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கின்ற அந்த பாடம், இன்றைக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கின்ற இந்த நெருப்பு எப்பொழுதும் நாம் அதிகமாய் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் கொழுந்து விட்டு எரிகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஆவியில அனலாய் இருக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கிறிஸ்துவுக்குள்ள நாம் சொல்லிக்கிறோமோ, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தன என்ற திருப்பாடல்கள் 34 நாம் பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்க்கிற முகம், யாரெல்லாம் அவரை நோக்கி எந்தெந்த விதத்துல, அது பாடலா இருக்கட்டும், ஆராதனையா இருக்கட்டும்,
ஜெபமா இருக்கட்டும், துதி ஆராதனையா இருக்கட்டும், செய்தி பகுதியா இருக்கட்டும், எந்தெந்த விதத்துல எல்லாம் அவரை நெருங்கி கொண்டு இருக்கிறோமோ, அவரோடு கூட உறவு வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அப்போது எல்லாம் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம், ஆசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு நாளும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள் என்று நமக்கு திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லுகின்றார். ஒரு நாளும் வெட்கப்படலையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டால், என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான் என்று இங்கே சொல்லப்படுது. எந்த அளவிற்கு ஆண்டவர் நேர்மையாளரை குறித்து நமக்கு இங்கே காட்டப்படுகிறது. நீதியை கடைபிடிக்கின்றவர்களாக, இறை வார்த்தைக்குள்ள வேரூன்றியவர்களாக, நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடிக்கின்றவர்கள், அதாவது திருச்சட்டத்தை முழுமையாக கடைபிடிக்கின்றவர்களாக, நீதி நெறிகளை கடைபிடித்து வாழ்கின்றவர்களாக காணப்படுகிறவர்கள் தான் நீதிமான் ஆவான் என்று நமக்கு எசேக்கியேல் புத்தகத்திலே ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இந்த நேர்மையாளர் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவர்கள் நேர்மையாய் நடக்கின்ற இந்த செயல்கள் எல்லாம் இது கணக்கிலே வைக்கப்படும், வாழ்வின் நூலிலே எழுதி வைக்கப்படும். இறுதி நாள் தீர்ப்பின் நாள் நமக்கு இது தெளிவுபடுத்தும் என்று சொல்லுகிறார். நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் அறிந்திருக்கின்றார். நீ செய்கின்ற ஒவ்வொரு ஒருத்தல் முயற்சிகளையும் அவர் அறிந்திருக்கின்றார். உங்களுடைய வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை அவர் அறிந்திருக்கின்றார். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் நாம் எழுவதையும் அமர்வதையும் அவர் அறிந்திருக்கின்றார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்று இறை வார்த்தை சொல்லு. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கின்றார். நாம் எந்த அளவிற்கு நேர்மையோடு நடந்து கொள்கிறோம், நாம் எந்த அளவிற்கு நேர்மை இல்லாமல் நடந்து கொள்கிறோம் என்பதும் அவருக்கு தெரியும். நேர்மை இல்லாமல் நாம் வழிவிலகி போகும்போது நம்மை தட்டி மீண்டும் வார்த்தைக்குள்ளதாக நம்மை நடத்துகிறவரும் ஆவியானவரே. இன்றைய நாள்ல இந்த நேர்மையாளர் எப்படிப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் நமக்கு அதே மத்தேயு நற்செய்தியிலே நமக்கு படம் பிடித்து காண்பிக்கின்றார். மத்தேயு எழுதின நற்செய்தி 13வது அதிகாரம் 24 நமக்கு 29வது வசனம் வரையிலும் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே நமக்கு ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகின்றார். வயலில் தோன்றிய கலை உவமையை குறித்து சொல்லுகின்றார். அந்த விண்ணரசு இப்படிப்பட்டதாக இருக்கும் என்று ஒரு கதையை அங்கே சொல்கிறார். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். ஆள்கள் தூங்கும் போது அவருடைய பகைவன் கோதுமைக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர் அவரிடம் ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உன் விருப்பம் என்ன என்று கேட்டார். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கி விடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு எரிப்பதற்கென கட்டுகளை கட்டுங்கள், கோதுமையோ தன் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். நல்லதான் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம், எல்லாமே நல்லதா இருந்துட்டா, எதுவும் தீமை இல்லாம இருந்தா நம்ம எல்லாம் விண்ணகத்தில் இருக்கிறது போல இருக்கலாமே, ஏன் தீமையை ஆண்டவர் இங்கே அனுமதிக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது, நாம் அந்த தீமையின் மத்தியிலே நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும். கடலிலே மீன்கள் ஏராளமாக இருக்கிறது, கடல் முழுவதும் உப்பு நிறைந்திருக்கிறது.
ஆனால் மீனை பிடித்து கரைக்கு கொண்டு வந்தால் அதை நாம் உப்பு போட்டுதான் சமைக்கணும். எப்படி கடலிலே உப்புலே நிறைந்து அது ஊறி வாழ்ந்தாலும் அதற்குள் உப்பின் தன்மையை அதற்குள் கிரகித்துக் கொள்ளாமல் அது வாழ்கிறதோ, அப்படியாக பாவம் நிறைந்த இந்த உலகத்திற்குள் நாம் ஒவ்வொருவரும் வாழும் பொழுது நாமும் மீனை போல பாவம் என்கின்ற அந்த காரியத்தை தம்முள் கிரகித்துக் கொள்ளாமல் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் நல்லவர்கள் என்பதற்கு சாட்சி எல்லாம் நல்லதா இருந்துச்சுன்னா நல்லவர்கள் சொல்ல முடியாது. நீங்க ஒரு திரைப்படம் பார்த்தாலும் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்தாலும் அங்க வில்லன் என்பவன் ஒரு இருப்பான், அங்கே ஹீரோ ஒருத்தர் இருப்பான். அந்த வில்லனை அழித்தால்தான் அவர் ஹீரோ, அந்த வில்லனை அடிக்கலைன்னா அவர் ஹீரோ இல்லை. அதுபோல நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தீமைகளை மேற்கொண்டு தீமைகளை எதிர்கொண்டு நாம் வாழும் பொழுது தீமைகளை நம் மேல் வராதபடி, நமக்குள் வராதபடி, எண்ணங்கள் வராதபடி நாம் நம்மையே வேலை அடைத்து தூய்மையாக வாழும் பொழுது மட்டும்தான் நாம் பரிசுத்த ஸ்தானத்தில் இருக்க முடியும் என்று நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு விளக்கமும் நமக்கு அதே மத்தேயு நற்செய்தியில 13வது அதிகாரத்தில் 36 43 வரையிலும். யாராவது ஒருவர் வாசிங்க. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவோர்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறி கெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமீன். யாரும் விளக்கம் கொடுக்கவே முடியாது. அந்த அளவிற்கு ஆண்டவர் பலன, அதாவது கலைன்னா என்ன, அது விதைக்கிறது யாரு, அதை அறுக்கிறது யாரு, நேர்மையாளர்னா யாரு என்று தெல்ல தெளிவாக படம் பிடித்து நமக்கு இங்கே காண்பிக்கப்படுகிறது. பார்க்கும் பொழுது அதுல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது 41வது வசனத்தில். சகோதரி ஹில்டா அந்த இது மீட்ல போடுங்க. மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார். அப்போ முதல்ல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அங்கே தீயவர்களை முதலில் எடுக்கிறார்கள். இறுதி நாட்களில், அதாவது ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக யாரெல்லாம் அந்த தீமையான காரியங்களை செய்கிறார்களோ, நேர்மையற்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பிடுங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிடுங்கி அந்த நெருப்பு சுளையிலே போடப்படுவார்கள். நேர்மையாளர்களை அப்படியே விட்டு விடுவார்கள். இன்றைக்கு அநியாயம் செய்கின்றவர்கள், அக்கிரமம் செய்கின்றவர்கள், பாவ வழிகளிலே அதிகமாய் ஈடுபடுகின்றவர்கள் ஏராளமாய் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். நல்லவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆண்டவர் சரிசமா எல்லாருமே அவர் அன்பு செய்கின்றவராக இருக்கின்றார். இறுதி நாள் ஆண்டவர் வருகிற வரையிலும் இவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று அவர் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றார். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றார். இன்றைக்குத்தான் உங்களுக்கு ஆண்டவர் இறுதி நாளாக வைத்திருக்கலாம். உங்களுடைய இறுதி நாளுக்கு முன்பதாகவே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார்.
நாம் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் அவர் நமக்கு அவருடைய வருகையை காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கு. நாம் இறுதி நாள் வந்துவிட்டது என்று சொன்னால் அப்பொழுது அழுது புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் அநேக சகோதரிகளை உங்களுக்கு கொடுத்து இறை வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார். இதற்கு மேலும் ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டுதான் இருப்பார். ஆனால் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று சொல்லுகின்றார். நாம் கேட்க செவியற்றவர்களாக நாம் தவறிவிட்டோம் என்று சொன்னால் நாம் அழிந்து போகின்றவர்களாகத்தான் காணப்படுவோம். இது மத்திய நற்செய்தியிலே நமக்கு 25வது அதிகாரத்தில் 31வது வசனத்திலிருந்து நீங்க வீட்டுல போய் வாசித்தீங்கன்னா இறுதி தீர்ப்பு நாள்ல நடக்கின்ற சம்பவங்களை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கும். அங்கே தெளிவாக என்னென்ன காரியங்கள் செய்கின்றவர்கள் ஆண்டவர் விரும்புகின்றார், என்னென்ன காரியங்கள் செய்யாதவர்களை ஆண்டவர் விரும்பவில்லை என்பது நமக்கு அங்கே சொல்லப்படுகிறது. இதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். யோவான் நற்செய்தியில 5வது அதிகாரத்தில 28, 29வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே வார்த்தை சொல்லப்படுகிறது, எல்லாரும் உயிர்த்தெழுவர். அதாவது நல்லவர்களும் உயிர்த்தெழுகிறார்கள், தீயவர்களும் உயிர்த்தெழுகிறார்கள். நல்லன செய்வோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர் என்று யோவான் நற்செய்தி 5வது அதிகாரத்தில் 28வது வசனம் 29வது வசனம் சொல்லப்படும். இதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்தவர்களாக நமக்கு ஆண்டவர் எச்சரிப்பின் செய்திகளை கொடுத்து வாழ்வின் செய்திகளை கொடுத்து நம்மை வாழ்வுக்கு அழைத்து செல்ல, நேர்மையில் கடைபிடிக்க, அந்த விண்ணக தூதரோடு விண்ணகத்துக்கு நாம் ஏறெடுக்கப்பட ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு விளக்கி கொண்டிருக்கின்றார். அநேக சகோதரிகளை கொடுத்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் நேர்மையாக செயல்படுவோம். இறுதி வரையிலும் நாம் நேர்மையாக செயல்படும் பொழுது ஆண்டவருடைய வருகையில அவரோடு கூட நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். நீதியில் நிலைத்து இருந்து உன் திருமுகம் நான் காண்பே, உயிர் தெழும் போது அவர் சாயலாய் நான் இருப்பேன். ஆம் சுவாமி, இந்த நாளுக்காக வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட விண்ணரசு கடலில் வீசப்பட்ட எல்லா வகையான மீன்களை வாரிக்கொண்டு வலைக்கு ஒப்பா